புரட்டாசி அமாவாசை மகாலய அமாவாசைங்கிறது செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருதுன்னு சொல்லலாங்க. இந்த உலகத்துக்கு நாம வரது காரணமா இருக்கக்கூடியவங்களை ஒரு நாளைக்கு நாம மறக்கக்கூடாது. அந்த வகையில மகாலய பட்சங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்படாதவங்களும் இருப்பீங்க. புரட்டாசி அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த 15 நாட்களும் ரொம்ப அற்புதமான நாட்கள்னு சொல்லலாங்க. புராணங்களில் கூட இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கருத்து இருக்குது. மகாலய பட்சங்கிறது பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையில நாம தவற விடக்கூடாத ஒரு நாட்களே சொல்லலாம். மகாலய பட்சம் செய்யாதவனுக்கு மங்களம் உண்டாகுதுன்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால தான் மகாலய அமாவாசை எவ்வளோ முக்கியத்துவமோ அதே மாதிரி தான் மகாலய பட்சங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமான காலகட்டம். இந்த நாட்களை பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை பொறுத்த வரைக்குமே ரொம்ப முக்கியமான அமாவாசை நாட்களை கருதக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த முக்கியமான அமாவாசை நாட்களில் நம்ம வழிபாடு செய்கிறது எப்பேற்பட்ட பித்ரு சாபம் இருந்தாலும் நீக்கக்கூடிய விஷயங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறப்ப இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை திதி கொடுக்கறது உகந்த நேரம் எது, எந்த நேரத்தில் திதி கொடுக்கலாம், இந்த ராகு காலம் யமகண்ட நேரத்தை ஏன் தவிர்க்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் ஒரு சிறப்பு பரிகாரம் நீங்கள் செய்கிறதால உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வர முடியும், தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்க எப்படி செய்யணும், அப்படி வெளியில் போய் நீர்நிலைகளை தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்டிலே நீங்கள் எப்படி தர்ப்பணம் கொடுக்கலாம், இதை பற்றி எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். பெரும்பாலுமே வருஷம் வருஷம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை நாட்கள் வருது, ரொம்ப சிறப்பான விஷயங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கு என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய நாட்களில் அமாவாசை நாட்களை பொறுத்த வரைக்குமே சூரியன் சந்திரன் இணைக்கூடிய தன்மை, நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி. சூரியன் உதிக்கிறதையும் நிலவு உதிக்கிறதையும் சூரியன் மறைகிறதையும் நம்ம கண்ணால் பார்க்குறோம். இந்த விஷயம் பொறுத்த வரைக்குமே நம்ம எந்த சுபகாரியம் செஞ்சாலும் சரிங்க, சூரியன் சாட்சியாக சந்திரன் சாட்சியாக வச்சு தான் செய்கிறேங்கிறத நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நீங்கள் இந்த அமாவாசை நாட்களில் ஒரு சின்னதாக மந்திரம் சொன்னால் கூட அதுக்கு ரெட்டிப்பான பலன் கிடைக்கும். எந்த தெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்கிறோமோ அந்த தெய்வத்தால் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அதுவுமே குலதெய்வ வழிபாடுங்கிறது இன்னும் சிறப்பான பலனை தரும். அப்படி தான் முன்னவங்க வழிபாடு செய்கிறதும். அதனால தான் காலங்காலமாக இதை பொறுத்த வரைக்குமே சொல்ல முடியாத பல பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு தரக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த முன்னோர் வழிபாடு, அவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது தான். அந்த வகையில் அமாவாசை நாட்களில் எல்லாருமே சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க. ஆனால் இந்த புரட்டாசி அமாவாசைங்கிறது ரொம்ப அதிமுக்கியமான நாட்கள்னு சொல்லலாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தை சேர்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு தான் நாம் இந்த திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்கும். ஆனால் இந்த புரட்டாசி அமாவாசை பொறுத்த வரைக்குமே நம்ம நண்பர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், தாய் வழி சொந்தம், தந்தை வழி சொந்தம், யாருக்கெல்லாம் திதி தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தாராளமாக நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறது இந்த ஒரு அரிய வாய்ப்புன்னு சொல்லலாங்க. அதனால் தவற விடாமல் மகாலய அமாவாசை அன்னைக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா ஆண்டு முழுவதுமே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. பெரும்பாலும் நீர்நிலைகளுக்கு போய் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து முறையாக புரோகிதர்களை கொண்டு நீங்கள் முன்னவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்களும் இருப்பீங்க. அதுவும் நல்லது தான். அப்படி கூட என்னால் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன், நான் வீட்டிலிருந்தே தர்ப்பணம் கொடுக்கணும்னு ஆசைப்பட நினைக்கிறவங்க கூட இந்த விஷயத்தை தாராளமாக செய்யலாம். யாருக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேரை சொல்லி அதுக்கு முன்னாடி வீட்டை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மனசு சரி உடம்பு சரி சுத்தமாக வச்சுருக்கணும். அன்னைக்கு எந்த ஒரு தப்பான எண்ணமும் மனசில் வச்சுருக்கக்கூடாது. அதாவது மற்றவங்களை திட்டுறது, கடுமையான வார்த்தையால் பேசுறது, வசப்படுறது, இந்த மாதிரிலாம் வச்சுருக்கவே கூடாது. இந்த நேரத்தில் நீங்கள் யாருக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ அவங்களுடைய பேரை சொல்லிக்கிட்டு வீட்டு வாசலில் எள்ளும் தண்ணீரும் இறக்கி பாருங்கள். அப்படி நீங்கள் இறக்கிறப்ப காசி காசின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் இறக்கணும். இதனால் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அதே மாதிரி தான் அன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் அன்னதானம் செய்கிறது அதை விட சிறப்பான விஷயம்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் 96 மாதங்களுக்கு தரக்கூடிய தர்ப்பணம் தராத பலனை இந்த நாட்களில் நீங்கள் உங்கள் முன்னவங்களுக்கு வழிபாடு செஞ்சு திதி தர்ப்பணம் கொடுக்குறதால சிறப்பான பலன் உண்டாகக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு. என் வாழ்க்கையில் தடையாகவே இருக்குது, பல பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லை, என்னால் ஒரு வாழ்க்கையை சாதாரணமாக எல்லாரும் வாழ்கிற வாழ்க்கையை கூட என்னால் வாழ முடியாத சூழ்நிலையை தவிக்கிறேன்னு நினைக்க கொடுங்க, இந்த விஷயத்த செய்யலாங்க. ஏன்னா மக்களோட மக்களாக முன்னவங்க கலந்து உங்களுடைய திதி தர்ப்பணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய அது முக்கியமான நாட்கள். இந்த நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது தான். அதுவுமே மேஷராசி அன்பர்கள் இந்த நேரத்தில் காலையில் 6 மணிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும்
இருக்கக்கூடிய நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம். இந்த ராகு காலம் யமகண்ட நேரத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. அதிகாலையிலிருந்து 7 மணி வரை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்க அன்றைய தினத்தில் ஒரு நபருக்காவது அன்னதானம் செய்ய பாருங்க. கொடை தானம் செய்யறது, செருப்பு தானம் செய்யறது, போர்வை தானம் செய்யறது, ஏழை எளிய மக்களுக்கு பெரும்பாலும் இந்த நேரம் உங்களால் எந்த வகையில் உதவி செய்ய முடியுமோ அந்த வகையில் இல்லாமல் உதவி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு. எப்பேற்பட்ட பித்த தோஷம் இருந்தாலும் சரி, பெண் சாபம் இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயத்தால் உங்களுக்கு நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு. அதனால மறக்காம இந்த விஷயத்தை செய்ய பாருங்க. கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மேசராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத மேலுமே இந்த பதிவில் நாம பார்க்கலாம். மேசராசி அன்பர்கள் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே அடுத்த வேலை செஞ்சாகணுங்கிறதுக்காக ரொம்ப வேகமாக இருக்கிறீங்க. வேகத்தை விட விவேகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆனால் உறுதியோட மனசோட நீங்கள் எது செஞ்சாலும் சிறப்பாக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஒவ்வொரு துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கும் உண்டுங்க. செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் எல்லாமே நீங்கள் தனித்தனியாக கவனம் செலுத்தினீங்கன்னா போதும், அட்டகாசமான வளர்ச்சிங்கிறது கிடைக்கக்கூடிய வாரங்களை அமைஞ்சிருக்கு. ஆரம்பத்தில் இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்குமே குடும்பமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயத்தில் கொஞ்சம் தடை கொடுத்துட்டே இருக்கும், நெருக்கடி கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் அதை பார்த்து மனசு கலங்கக்கூடாது. எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதில் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா போதும். 6ஆம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் கவனம் கொடுத்தீங்கன்னா எடுக்கிற எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றி தான் தரும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் சண்டையை நீங்கள் விட பாருங்கள். விட்டு பிடிக்கிறது தான் நல்லது. குடும்ப விவகாரத்தில் கவனமாக இருக்கணும். பேச்சு விட்டுறாதீங்க. கோபம் வர்றது உங்களுக்கு இயல்பு தான். ஆனால் கோபத்தில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பேச்சை விட்டுறீங்க. வாழ்க்கை துணை மனசு சங்கடப்படுற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிடுறீங்க. அதனாலேயே பாதிப்புங்கிறது கொஞ்சம் இருந்துருது. இந்த நேரம் மேசராசி என்பவர்களுக்கு உங்கள் கோபத்தால் தான் பல விஷயங்கள் பொறுத்த வரைக்குமே நீங்கள் இழக்கிற மாதிரி இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். ஒரு உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேசராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் எந்த அளவுக்கு கண்கலங்காமல் வச்சு பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தாங்க உங்கள் பொருளாதாரங்கிறது சிறப்பாக இருக்கும். இதை நீங்கள் எப்பயுமே கவனத்தில் வச்சுக்க பாருங்கள். ஒரு விஷயம் உங்கள் மனசு புரிஞ்சிக்காமல் செயல்பட்டால் கூட எடுத்து 4 வார்த்தை நல்ல விதமாக சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா மேசராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணை உங்களை விட திறமைசாலியாக இருப்பாங்க. குழந்தைகளும் அப்படி தான். பெரும்பாலும் குழந்தைகளால் உங்களுக்கு இந்த காசு பண வருமானம் இருக்குதோ இல்லையோ நல்ல பேர் கிடைக்குங்க. குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான பலன் தான். அதனால் நீங்கள் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கவலைப்படாமல் ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. பண வரவை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பு தான். உடல் ஆரோக்கியத்தில் தான் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இந்த நேரம். அதே மாதிரி யாரை நம்பி நீங்கள் கடன் கொடுக்குறதும் வாங்குறதும் வேண்டாம். ஏற்கனவே சொந்த பந்த வகையில் கடனை கொடுத்துட்டு கடனையும் வாங்கிட்டு படாதபாடு பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் இந்த நேரம் அந்த விஷயத்தை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். குடும்ப விவகாரத்தையும் மற்றவங்ககிட்ட இந்த நேரம் நீங்கள் தலையிடாமல் இருந்துட்டாலே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே மனசுங்கிறது ஒரு இறை வழிபாட்டை நோக்கி தான் போகும். அதை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பு தான். நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. வீடு மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி ராகுவோட பார்வை கூடவே குருவோட பார்வை இருக்கிறதால வேலையில நல்ல மாற்றம் தான். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். புதுசாக வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தில் இந்த நேரம் சிறப்பு தாங்க. இந்த நேரம் வியாபார ரீதியை பொறுத்த வரைக்குமே நல்ல பொருட்களை கொள்முதல் செய்ய பாருங்க. இதனால உங்களுக்கு வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும். வியாபாரமும் நல்லா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இனிமையாக பேச பாருங்க. யாருக்கிட்டையுமே இனிமையாக பேசுனீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தாங்க. அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பு தான். கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே பங்கேற்க போகிறீங்க. வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வருமானம் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கும் கட்சியில் ஆதரவு சிறப்புங்க. செல்வாக்கு சிறப்பாக இருக்கும். மற்ற கட்சிக்காரங்க எல்லாமே பொறாமப்படுற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி சிறப்பாக தான் இருக்குது. என்ன ஒன்று எடுக்கிற காரியம் உடனடியே நடக்காது, கொஞ்சம் இழுபறியாக நடக்கும். மற்றபடி முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேறு கட்சிக்கு போகலாமாங்கிற இந்த சிந்தனை இந்த நேரம் இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா கொஞ்சம் இந்த நேரம் பொறுமையாக இருக்க பாருங்கள். மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கல்விக்கு சிறப்புங்க. நினைவாற்றல் திறன் சிறப்பாக இருக்குது. கிரகிக்கக்கூடிய தன்மை சிறப்பாக இருக்குது. நல்ல மதிப்பெண் பெறலாம். முயற்சி செஞ்சீங்கன்னா போதும் சிறப்பாக இருக்குது. மற்ற விஷயத்தில் கவனம் செலுத்துறதை விட்டுட்டு இந்த விளையாட்டு, இந்த செல்ஃபோன் பயன்பாட்டை எல்லாமே விட்டுட்டு படிப்பில் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா விட்டதை படிக்கலாம். முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கிரக அமைப்பு சிறப்புங்க. நல்ல விளைச்சல் வருமானம் கிடைக்கும். கால்நடை மூலமாகவும் அபிவிருத்தி உண்டாகும். கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கும், கடுமையான உழைப்பு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் தான் கிடைக்க போகுது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை உண்டுங்க. மன அமைதியை பாதிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க. அதை நீங்கள் பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டாலே சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் என்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் அது வெளிநபர்கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம். அது இன்னும் தான் பிரச்சனை பெருசாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலையை பொறுத்த வரைக்குமே வேலை சும்மா அதிகம் தாங்க. ஆனால் அதே சமயம் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வாழ்க்கை துணையோட ஆதரவுங்கிறது சிறப்பாக தான் இருக்குது.
தினமுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன உடற்பயிற்சிகளில் மேஷராசி பெண்கள் நீங்கள் செய்ய பாருங்கள். அதே மாதிரி இந்த கருப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் உடனடியாக மருத்துவரை பார்த்துக்கிறது நல்லது. பெரிய பாதிப்பு இல்லைனாலுமே இனி வரக்கூடிய நாட்களில் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும்னா இந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும். செவ்வாய்க்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்குமே பெண்கள் நீங்கள் செவ்வாய் பகவானை வழிபாடு செய்ய பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அதே மாதிரி முக்கியமான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் பொறுத்த வரைக்குமே என்னதான் வருமானம் கொண்டு வந்தாலும் ஒரு நல்ல நிலைமை இருக்காது. பொருளாதார பிரச்சனை சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. வீட்டில் பண தேவைங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை உணரக்கூடியவங்களாம் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த விஷயத்தை செய்ய பாருங்க. மாலை ஒரு 6 மணி அளவில் பெரும்பாலும் இந்த குப்பை மேனி வேறு இருக்குதுல்ல, யாருமே கால்படாத இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு குப்பை மேனி வேறு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு வசம்பு பண கஷ்டம் தீர்ணும்னு உங்களுடைய குலதெய்வ படத்துக்கு முன்னாடி இல்லைன்னா குலதெய்வமாக நினச்சி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்குக்கு தீபம் ஏற்றி இந்த 2 விஷயத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வச்சு அதை ஒரு மஞ்சள் துணியால் கட்டி மஞ்சள் நினச்சி ஒரு மஞ்சள் துணியால் கட்டி நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை என்ன அதை சொல்லி தீப தூப ஆராதனை காட்டி மனமுறைக்கு நீங்கள் பிரார்த்தனை செஞ்சு கொஞ்சம் நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதை அப்படியே காய வச்சு நீங்கள் பணம் புழங்கக்கூடிய இடம் அதாவது பீரோவில் நீங்கள் தொடர்ந்து இதை வச்சு வழிபாடு செய்கிறது நல்லது. இதை பொறுத்த வரைக்குமே ஒரு மாதத்துக்கு ஒரு முறை கால்படாத இடத்துல அதை கொட்டி நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது. இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு முறையாவது செய்ய பாருங்கள். கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த விஷயத்தால் உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மேஷராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மேலுமே முதன்முறையாக இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே.